SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். யாழ் செம்மணி புதைகுழியை பார்வையிட உள்ள ஜனாதிபதி அனுர. பாணந்துறையில் துப்பாக்கிச் சூடு. வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட நீதிக்கான மாபெரும் கையெழுத்து போராட்டம். குற்றத்தை பிரித்து பார்ப்பது கூட குற்றம்தான். ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. மன்னார் நகர சபையின் தவிசாளருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே முரண்பாடு. பாலஸ்தீனியர்கள் காசா நகரை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பார்வையிடலாம் என்று கடத்தொழில் மற்றும் நேரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பாணந்துறை பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். பாணந்துறை பத்ரமுல்லை அலுபோக கவத்த பிரதேசத்திலேயே நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து நபரொருவரை இலக்கு வைத்து மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டை நடத்திய மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் தப்பித்து சென்றுள்ளதாக தெரியவருகிறது. தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரலை வலியுறுத்தி நீதியின் ஓலம் எனும் மாபெரும் கையெழுத்து போராட்டம் தமிழர் தாயகம் எங்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்பனி, கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட தமிழர் தாயக பகுதிகளில் எங்கும் பல புதைகுழிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள், சிறுவர்கள், பெண்கள் உட்பட சித்திரவதை செய்து படுகொலை செய்து புதைக்கப்பட்டவர்கள் எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டு வருகின்றனர். மேலும் பல புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்னும் தோண்டப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இவ்வாறு 1948ஆம் ஆண்டு தமிழர்களின் சுதந்திரம், இறையாண்மை பறிக்கப்பட்டு இன்று வரை இலங்கை தீவில் பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் தாயகத்தை விட்டு அச்சுறுத்தலின் பால் வெளியேற்றப்பட்டதோடு தொடர்ச்சியான கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு மற்றும் பண்பாட்டு அழிப்புக்கு நில ஆக்கிரமிப்பு மற்றும் அபகரிப்புக்கும் உட்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறு நடைபெற்ற இனப்படுகொலைக்கு பன்னாட்டு தலையீட்டுடன் கூடிய ஏற்றுக்கொள்ளத்தக்க பன்னாட்டு பொறிமுறை ஊடாக தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பு மற்றும் இதர குற்றங்கள் தண்டிக்கப்பட்டு தமிழர்களுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையிடமும் பன்னாட்டு சமூகத்திடமும் நீதி வேண்டி தமிழர் தாயகத்தின் 8 மாவட்டங்களில் மாபெரும் கையெழுத்து போராட்டம் கடந்த 23/8/2025 தொடங்கி 5 நாட்கள் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு எங்கும் எமது தாயக மக்கள் மிகவும் எழுச்சியாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் தங்களது கையெழுத்துக்களை பதிவு செய்தனர். 5 நாள் கொண்ட கையொப்ப போராட்டமாக அழைப்பு விடுக்கப்பட்டு நேற்று லட்சக்கணக்கான கையொப்பங்களுடன் நிறைவடைந்துள்ளது. நீதிக்கான இந்த மாபெரும் கையொப்ப போராட்டம் அனைத்து மட்டங்களின் வரவேற்பை பெற்ற நிலையில் தமிழர் தாயகம் முழுவதும் எமது மக்கள் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அலையலையாக திரண்டு வந்து தமது கையொப்பங்களை இட்டு சர்வதேச நீதியை கோருகின்றனர். இந்த போராட்டமானது தாயக சேலணி என்னும் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குற்றத்தை பிரித்து பார்ப்பது கூட குற்றம்தான் என்று கடத்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாபெரும் வர்த்தக சந்தை நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். உலக முயற்சியாளர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் ஊழல்வாதிகளை பாதுகாக்க கூடாது, அவர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதற்கு இடமளிக்கவும் கூடாது. எனவே முயற்சியாளர்களை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஊழல்வாதிகளுக்கு எதிராக கட்டாயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தேங்காய் திருடினாலும் குற்றம்தான், மாங்காய் திருடினாலும் குற்றம்தான், நகை திருடினாலும் குற்றம்தான். எனவே அது சிறிய குற்றம், இது பெரிய குற்றம் என குற்றத்தை பிரித்து பார்ப்பது கூட குற்றம்தான். கடந்த காலங்களில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தற்போது செயற்பட ஆரம்பித்துள்ளது. எனவேதான் தம்மை தற்காத்துக் கொள்வதற்காக கள்வர்கள் கூட்டு சேர்ந்துள்ளனர். இது ஜனநாயகத்திற்கான கூட்டணி அல்ல, மாறாக கள்வர்களை காப்பதற்கான கூட்டணியாகும். ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்தவர்கள் ஜனநாயகம் பற்றி கதைப்பது சாத்தான் வேதம் ஓதுவதற்கு ஒப்பான செயலாகும். நாட்டில் இன்று நீதி கட்டமைப்பு சுயாதீனமாக செயற்படுகிறது. எவ்வித அரசியல் தலையீடுகளும் இல்லை. சட்டம் தனது கடமையை செய்வதற்குரிய வளங்களை நாம் வழங்கி வருகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மன்னார் நகர சபையின் 3வது அமர்வு நேற்றைய தினம் காலை 10 மணியளவில் நகர சபையின் தலைவர் டேனியல் வசந்தன் தலைமையில் ஆரம்பமானது. இதன்போது முதலில் ஒரு நிமிட மௌன அஞ்சலியுடன் சபை அமர்வு ஆரம்பமானது. கடந்த மாத கூட்டறிக்கை ஏற்கனவே உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த கூட்டறிக்கையை சபையில் வாசிக்காது அதனை ஆதரித்து முன்மொழிந்து வழிமொழியுமாறு தவிசாளர் சபையில் தெரிவித்தார். இதனால் சபையில் நீண்ட நேரம் சர்ச்சை ஏற்பட்டதோடு குறித்த கூட்டறிக்கையை சபையில் வாசித்து சரிபிழை பார்க்காமல் முன்மொழிய முடியாது என்று உறுப்பினர்கள் தெரிவித்தனர். மேலும் குறித்த அறிக்கையில் பல்வேறு பிழைகள் மற்றும் திருத்தங்கள் காணப்படுவதாகவும் எனவே குறித்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் உறுப்பினர்கள் தெரிவித்தனர். தொடர்ச்சியாக உறுப்பினர்கள் திருத்தங்களோடு சபையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். இதனால் சபை அமர்வை தொடர்ச்சியாக நடத்தி செல்ல முடியாத நிலை தவிசாளருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் கடந்த மாத கூட்டறிக்கை திருத்தங்களுடன் சமர்ப்பிக்கும் வகையில் இன்றைய தினம் இடம்பெற்ற 3வது சபை அமர்வு நாளைய தினம் வியாழன் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த மாத கூட்டறிக்கை திருத்தங்களுடன் சமர்ப்பிக்கும் வகையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற 3வது சபை அமர்வு இன்றைய தினம் வியாழன் வரை ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மன்னார் நகர சபையின் கடந்த 2 அமர்வுகளும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இடம்பெற்றவை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். பாலஸ்தீனியர்கள் காசா நகரை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அட்ரே தெரிவித்துள்ளார். காசா நகரை கட்டுப்பாட்டில் எடுக்கும் இஸ்ரேலின் சமீபத்திய நடவடிக்கை குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார். காசா நகரில் இருந்து வெளியேறி தெற்கு நோக்கி செல்லும் பாலஸ்தீனியர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் அதிக அளவில் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். அந்த பகுதிகளில் கூடாரங்கள் அமைப்பது, தண்ணீர் வசதிகளை உருவாக்குவது போன்ற ஏற்பாடுகளை இஸ்ரேலிய படை தொடங்கியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் காசாவின் தெற்கு பகுதியில் இடப்பற்றாக்குறை இருப்பதாகவும் வெளியாகும் வதந்திகள் முற்றிலும் தவறான தகவல் என்றும் அவிச்சாய் அட்ரே தெரிவித்துள்ளார். மோசமடையும் பாலஸ்தீனியர்களின் நிலை இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தாக்குதலில் இதுவரை பெண்கள், குழந்தைகள் உட்பட 62,895 பேர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழ் செம்மணி புதைகுழியை பார்வையிட உள்ள ஜனாதிபதி அனுர. பாணந்துறையில் துப்பாக்கிச் சூடு. வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட நீதிக்கான மாபெரும் கையெழுத்து போராட்டம். குற்றத்தை பிரித்து பார்ப்பது கூட குற்றம்தான். ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. மன்னார் நகர சபையின் தவிசாளருக்கும் உறுப்பினர்களுக்கும் இடையே முரண்பாடு. பாலஸ்தீனியர்கள் காசா நகரை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவிப்பு.